விஜயலட்சுமி இப்படி தெளிவாக பேசிட்டு அவங்களுடைய கிளாஸ் ரூமுக்கு போயிடுவாங்க. தன்னந்தனியாக நிற்கிற பாலச்சந்திரன் சுள்ளிக்காடுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, நிலக்குலைஞ்சு இருப்பார். அந்த நேரத்தில் அவருடைய மைண்டில் வர்ற முதல் தாட் என்ன அப்படின்னா, அபார்ஷன் செய்ய வேண்டும், வேறு வழி இல்லை. கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஓட்டமும் நடையுமா போய் சில டாக்டர்ஸை சந்திப்பார். ஈவினிங்கில் மலையாளம் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடில் விஜயலட்சுமியை சந்தித்து இந்த விஷயத்த சொல்வார், அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு. இவர் சொன்ன உடனேயே அவங்க நடுங்கி போயிடுவாங்க. பிறகு உடைந்து அழுதாள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் அந்த அபார்ஷன் அப்படிங்கிறதும் நடந்துடும். அந்த பிறக்காமல் போன குழந்தைக்காக பின்னாளில் கவிதை ஒன்று கூட எழுதியிருப்பார். அது என்ன அப்படின்னா, உலகின் முடிவு வரை பிறக்காமல் போக இருக்கும் என் மகனே, நரகங்கள் வாய்ப்பிழந்து அழைக்கும் போது தவிப்போடு கூப்பிட யார் இருக்கிறார்கள் உன்னை தவிர, ஆனாலும் மன்னித்து விடு என் மகனே அப்படின்னு பிறக்காது போன என் மகனுக்காக அப்படின்னு எழுதியிருப்பார். விஜயலட்சுமியோட வேர்ஷனை கேட்டால் இன்னும் கூட ரொம்ப துயரம் நிறைந்ததாகத்தான் இருக்கும் இந்த சாப்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு இருக்கிறது பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு அவர்களுடைய வேர்ஷன் தான். கதைகள் தொடரும். நன்றி.